Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆர்யா இ. நான் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உறுப்பு அச்சிடுதல். இந்த பேரை கேட்டோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? உறுப்பு அப்படின்னா நம்ம வந்து உறுப்பை வச்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். அச்சிடுதல் அப்படின்னா அச்சிடுதல் அப்படின்றது ஒரு கணினி அடிப்படையாக வச்சு நம்ம உறுப்பை வந்து அச்சிட போகிறோம் அப்படின்றது தெரியுது. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். அறிமுகம், வரையறை. உறுப்பு அச்சிடுதல் என்பது ஒரு உயிரி மருத்துவ தொழில்நுட்பமாகும். இதில் ஒரு 3D உயிரி அச்சுப்பொறி உயிருள்ள செல்கள் மற்றும் உயிரி பொருட்களை அடுக்கடுக்காக டெபாசிட் செய்து செயற்கை உறுப்புகளை உருவாக்குகிறது. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு 3D அச்சுப்பொறி இருக்கு. அதை வச்சு செல்களையும் உயிரி பொருட்களையும் வச்சு அடுக்கடுக்கா அச்சு செஞ்சு நம்ம வந்து ஒரு உறுப்பை தயாரிக்க போறோம் அப்படின்றது தெரியுது. அடுத்து இதை எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, அதோட செயல்முறை பார்க்குறோம். இது செயல்முறை டிஜிட்டல் மாடலிங். டிஜிட்டல் மாடலிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு வரைபடம் நம்ம வந்து செஞ்சு வச்சிருப்போம்ல, இப்படிதான் இந்த உறுப்பு தயாரிக்க போகுது அப்படின்னு சொல்லியும், அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம எதை வச்சு செய்ய போறோம் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பயோ இங்க் தயாரிக்கிறோம். பயோ இங்க் எதை வச்சு தயாரிக்கிறாங்க? செல்லையும் உயிர்கூறு பொருட்களையும் வச்சு தயாரிக்கிறாங்க. அடுத்தது அதை அடுக்கடுக்கா அச்சிடுறாங்க. அதுதான் அச்சிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அது ஒரு வளர்ப்பு ஊடகத்துல வச்சு அதை நம்ம வளர்க்க விடுறோம். அதுதான் நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அது இப்ப முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு உறுப்பா வந்து தயாரி ஆயிருக்கும். இப்ப நம்ம அதை நோயாளியோட உடம்புல வச்சு அது வந்து செயல்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒப்பீடை வச்சு பார்க்கலாம். அடுத்து ஒப்பீட்டுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படிதான் அந்த வீடு வந்து தயாரிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 3D மாதிரியே நம்ம வச்சிருப்போம். அடுத்தது அதுக்கு நம்ம ஒன்னொன்னா அதை வச்சு எதை வச்சு செய்ய போறோம்? இப்ப சிமெண்ட், களிமண் அப்படிலாம் சொல்லி போடுவாங்கல்ல. ஸோ அது போல அதெல்லாம் நம்ம வச்சு செய்ய போறோம். அடுத்தது இருக்கக்கூடிய கல்லை அடுக்கடுக்கா வைக்கிறோம். அதை நம்ம வந்து திருப்பியும் வலுப்படுத்துறதுக்காக நம்ம தண்ணியெல்லாம் அடிப்போம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு முழு வீடு கிடைக்கும். இதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுல பாருங்க, ஒரு 3D எடுக்கிறாங்க. அடுத்தது பயோ இங்க தயாரிக்கிறாங்க. அதை அடுக்கடுக்க அச்சிடுறாங்க. வளர்ப்பு மீடியத்துல அதை வளர்க்க விடுறாங்க. அப்போ ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு உறுப்பா வந்து தயாராகுது. இப்ப நம்ம அதை நோயாளிக்கு நம்ம செலுத்தலாம். அடுத்து இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது? ஃபர்ஸ்ட் இப்ப வந்து அறுவை சிகிச்சை செய்யும் போது உறுப்பு வந்து தேவைப்படும். அந்த உறுப்பு தேவைப்படுறதுல இது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா, இப்ப நிறைய நேரத்துல உறுப்பு கிடைக்காம இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப உறுப்பு நம்ம வந்து செயற்கையா செஞ்சு வச்சோம் அப்படின்னா அதோட ரொம்ப தாக்கத்தை வந்து நம்மளால குறைக்க முடியும். அடுத்தது மத்தவங்க கிட்ட இருந்து உறுப்பை வாங்கி வைக்கும் போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதை நிராகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவே நம்ம உடம்புல இருந்து ஒரு செல் எடுத்து அதை வச்சு ஒரு உறுப்பு தயாரிச்சு திருப்பியும் நம்மளுக்கே அதை செலுத்தும் போது அந்த நிராகரிப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து திசு பொறியியல் அப்படின்றதுலயே ரொம்ப பங்கு வகிக்குது. முதல்ல நம்மளுக்கு செயற்கை உறுப்பை வச்சு நம்ம எப்படி அது வந்து வேலை செய்யும் அப்படின்ற ஒரு குழப்பம் நம்ம கிட்ட இருக்கும். அதுக்கான பதில் இந்த ஸ்லைட்ல இருக்கு. முதல்ல எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து ஒரு ரத்த குழாய் எடுத்திருக்கேன். அதுல வந்து அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அடைப்பை வந்து நீக்கிட்டு ஒரு செயற்கையா செஞ்ச ஒரு ரத்த குழாயை வைக்கிறோம். ரத்த குழாயை வைக்கும் போது வெறும் நம்ம வந்து அது நெகிழி பொருட்களால இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுல வந்து நிறைய வந்து உயிரணுக்கள்லாம் இருக்கும். அதுல வந்து நிறைய வந்து ரெசப்டார்ஸும் இருக்கும். இந்த ரெசப்டார்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு சாதாரணமான ரத்த குழாய் எப்படி வேலை செய்யணும் அப்படின்ற போல வேலை செஞ்சாதான் அது வந்து ஒரு முழுமையான அதோட தேவையை வந்து அதால சரி பண்ண முடியும். அதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு நீல கலரும் மஞ்சள் கலரும் சேர்ந்த ஒரு ரெசப்டார் இருக்குல்ல, அது வந்து எந்தெந்த செல்லாம் வந்து இந்த இடத்த வந்து மாற்றி அமைக்க முடியும், எந்தெந்த செல்லாம் இதை வந்து முழுமையா ஒரு நல்ல வலுப்பெற்ற ஒரு ரத்த குழாயா மாத்த முடியும், அந்தந்த செல்லெல்லாம் பார்த்து எடுக்கிற வேலை தான் இந்த ரெசப்டாரோடது. அடுத்தது 2 பக்கம் நீல கலர்ல இருக்குல்ல, இந்த ரெசப்டார் அப்படின்றது இப்ப வந்து நரம்பு மண்டலத்திலேருந்து சிக்னல் வந்தது அப்படின்னா, அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இந்த வேலையை செய்யணும், ரத்த குழாயை சுருக்கணும், ரத்த குழாயை விரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த ரெசப்டாரையும் நம்ம இதுல அச்செடுத்து அதுக்குள்ள வந்து பயன்படுத்தி வைக்கிறோம்.
அடுத்து இப்படி பண்றதுனால ரத்த மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லா வந்து உள்ள உரியப்பட்டு அது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய செல் போலவே உருமாற்றம் நடந்து அது ஒரு முழுமையான ரத்த மண்டலத்துல வந்து உருவாக்குது. இப்ப வந்து ரத்த குழாய் வந்து பழசு போலவே மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த முறை வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு செயற்கைய நம்ம வச்சாலும், அது வந்து பழைய போலவே அந்த ரத்த குழாய மாத்துறதுல ரொம்ப உதவியா இருக்கு. இது வந்து நம்ம எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து நெருப்புல வந்து காயம் பட்டுருச்சு அப்டின்னா, அவங்களுக்கு அந்த தோல் ஃபுல்லா வந்து நெருப்பு காயமா இருக்கும். ஸோ, அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டு, அதுக்கு பதிலா இது போல ஒரு திசுவ செஞ்சு நம்ம அந்த இடத்துல வைக்கலாம். அப்டின்ற இடத்துலலாம் இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்து அடுத்த பயன்பாடு வந்து நோய் மாதிரியாக்கம். இத நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்டின்னா, ஒரு நோய் இருக்கு அப்டின்னா, அந்த நோய் வந்து நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சா தான் நமக்கு அதுக்கான மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனா, கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேன்சர் எந்தெந்த இடத்துல போய் முக்கியமா பாதிக்குது, அந்த இடத்துல எப்படி அது பெருக்கம் அடையுது, அப்படிலாம் சொல்லி நம்மளுக்கு படிக்கணும் அப்டின்னா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு உறுப்ப வச்சு, அதுக்குள்ள இந்த நோய் இப்படிலாம் வளருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து படிச்சோம் அப்டின்னா, அது வந்து அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப சுலபமா இருக்கும். அதுக்காகவும் இது உதவியா இருக்கு. அடுத்து மருந்து சோதனை. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு மருந்து வந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அத நம்ம டே நேரடியா எடுத்து நம்ம உடம்புலே வச்சு நம்ம சோதிக்க மாட்டோம்ல. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுவே வந்து ஒரு உறுப்ப எடுத்து இந்த உறுப்புல வந்து இந்த மருந்து எப்படி வந்து அதுக்கு வினை புரியுது அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு மனுஷனுக்கு வந்து அத குடுக்கும்போது, அதோட பாதிப்புலாம் குறைக்கவும் இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்து அடுத்தது எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும், அதுல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும், 1, 2 சவால்கள் இருக்க தான் செய்யுது. இப்ப வந்து நம்ம வந்து அச்சிடுறோம். செல்ல வந்து அச்சிடும்போது, இந்த இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய கால அவகாசத்துல, அங்க இருக்கக்கூடிய செல்கள் சாவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த செல் வந்து ஒரு உடம்புல இருந்து வெளியில இருக்குன்றபோது, அதோட வாழ்வு தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்ற சவால்களும், இப்ப நம்ம ஒரு செயற்கையா உறுப்பு எடுத்து ஒருத்தவங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, யாருங்க முன்னாடி வருவா? அப்படின்ற ஒரு செயல்களும், ஒரு சவால்களும் இருக்கு. அடுத்து அடுத்தது, இப்ப நம்ம ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு உறுப்ப வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான ஆகக்கூடிய செலவு வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது, இப்ப ஒரு உறுப்பு அப்படின்னா, அந்த உறுப்புக்கு வந்து நெறைய ரத்தன மண்டலங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு செயற்கை உறுப்பால அத மேம்படுத்திக்க முடியுமா? அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அடுத்து முடிவு வரை. ஆனா, இன்னும் வந்து நெறைய வந்து ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஆராய்ச்சிகள் இன்னும் மேற்கொண்டா, இருக்கக்கூடிய இன்னும் மேம்பட்டு, அந்த இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் குறைச்சு, வருங்காலத்துல அறுவை சிகிச்சை செய்யும்போது உறுப்புகள் வந்து தேவைகள கம்மி பண்ணவும், இது போல நெறைய உயிரிழப்புகள வந்து தவிர்க்கவும் ரொம்ப முக்கியமான, ரொம்ப உதவியான முறையா இருக்கு இந்த உறுப்பு அச்சிடுதல். வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி.